வணக்கம் அண்ட் வெல்கம்களே. நான் உங்கள் லியோ. இதுக்கு முன்னாடி சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து சில தவிர்க்க முடியாத டெலீட் ஆகிடுச்சு. என்னால் சில பல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு, மற்ற வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இந்த புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம், தெரிஞ்ச ஒரு 2 years இருக்கும் அந்த சேனல் க்ளோஸ் ஆகி. இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இதில் வீடியோ ட்ரை பண்ணுறேன். நான் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்கும், இது மாதிரி நிறையா இருக்கும். சில அன்பாக்சிங் இருக்கும். நான் எனக்கு என்ன வாங்குறேனோ அதை பற்றி அன்பாக்சிங் இதில் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஆக்சுவலாக எதை பற்றினா, என்னோடய பிசிக்காக ஒரு புது ஸ்பீக்கர் சிஸ்டம் வாங்கியிருக்கேன். 2.1 ஸ்பீக்கர் வித் சப்வூஃபரோட இருக்கிறது. அதை பற்றின அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ சொல்ல முடியாது, நான் வாங்கி ஒரு 2 days ஆச்சு. என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருக்குது, அந்த ஸ்பீக்கர் என்ன மாதிரி சவுண்ட் இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத பற்றி நான் சின்ன ஒரு டீட்டெயில் ஷேர் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஆரோக்கியா லியோ. வெல்கம் பேக் மை சேனல். இட்ஸ் மீ ஆரோக்கியா. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆண்ட் ஈஸ்போர்ட்டோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கை நான் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆண்ட் ஈஸ்போர்ட்ஸ் GS350 Pro 2.1 ஸ்பீக்கரோட அவுட் பாக்ஸ் பார்த்துட்ருக்கோம். மேலே அதை பிராண்டிங் நேம் போட்டிருக்காங்க, சைடில் அதோட பிக்சரு, சைடில் இதை போட்டிருக்காங்க. பேக் சைடு வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸு ப்ளஸ் கம்பெனி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் அவுட்டர் பாக்ஸு. இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே நமக்கு ஒரு யூசர் கைடு இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஊஃபரு. இதுதான் மெயின் யூனிட்டு. இதுலேருந்து தான் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பவர் கனெக்ஷனு நம்ம மொபைல்லையோ இல்லை பிசியிலோ கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பின்லாம் வரும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. பேக் சைடு சில சம் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது பின்னு வந்து 3.5 ஜாக் இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு யூஎஸ்பி போர்ட் இருக்குது சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இதை சேட்டலைட் ஸ்பீக்கரு. இந்த 2 ஸ்பீக்கரும் ஒரே பின்னில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணோம்னா ஸ்பீக்கர் இப்படி தான் இருக்குது. இது பேக் சைடு. ப்ளஸ் இது இன்னொரு ஸ்பீக்கரு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க ஸ்பீக்கர், சேட்டலைட் ஸ்பீக்கர் ரெண்டும். ஓகே, இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோடய ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. 2 நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். நான் என்னோடய சவுண்ட் டெஸ்டிங் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்குது எனக்குன்னு ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சவுண்டு ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப மட்டமாகவும் இல்லை, டீசெண்டாக இருக்குது சவுண்டு. இது கொடுக்குற ஒரு 1600 விலைக்கு இது ஓகே. அந்த ஆண்ட் ஈஸ்போர்ட் GS350 Pro வந்து நல்லா இருக்குது. லைட்டிங் என்னென்னா, ஊஃபரில் மட்டும்தான் லைட் கண்டினியூஸாக எரியுது, கான்ஸ்டண்ட்டாக எரியுது. ஒன்ஸ் நம்ம வால்யூம் வைக்கும் போது மட்டும்தான் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கரில் லைட் எரியுது. அது வரைக்கும் லைட்டாக டிம்மாக எரியுது, கண்ணு தெரியாத மாதிரி எரியுது. மற்றபடி லைட் எரியாமலாம் இல்லை. சவுண்டு நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ சவுண்டு எப்படி இருக்குன்னு அதை பாருங்கள். ஓகே மக்களே, இதுதான் ஸ்பீக்கரு. நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். நான் இந்த டேபிள் கொஞ்சம் சின்ன டேபிள், அதனால் ஊஃபர் இங்கே வச்சுட்டு சேட்டலைட் ஸ்பீக்கர் கீழே வச்சுட்டேன். நான் கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது 2 சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் சவுண்டு நல்லா இருக்குது. கீழே வர ஸ்பீக்கர், இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்பீக்கரே வந்து ஓரளவுக்கு அந்த பேஸ் எடுத்து கொடுக்குது. மேலே இருக்கிற தனியாக பேஸ் நல்லா எடுத்து கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கர் வந்து குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம்.
ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கும் நல்லா தான் இருக்குது, அந்த அளவுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ப்ளஸ் ஸ்பீக்கருக்கு உள்ள லைட்டு ஒரே ஒரு லைட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் சைடில் கண்ட்ரோல் பேனல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வால்யூம் நாப் இருக்குது, ப்ளஸ் இங்கே ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது, நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். ப்ளஸ் எம்ன்றதுக்குன்னா மோட் பட்டன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 3.5mm ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டாவது வந்து ப்ளூடூத் எனேபிள் இருக்குது, அடுத்து எஃப்எம் ரேடியோ, சைடில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணி நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கனெக்டிவிட்டி எப்படின்னா, இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரில் 2 ஸ்பீக்கரும் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். 2 ஸ்பீக்கர் இன்டர் கனெக்டடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட இன்புட் வந்து எங்கே வரும்னா, இங்கே ஸ்பீக்கரில் இந்த இடத்துல இன்புட் வரும். இதுதான் வந்து இன்புட் ப்ளஸ் ஆண்டனா ஒயர் இங்கே வரும். இதிலே வந்து யூஎஸ்பி பின்னும் வந்துடும் இந்த இன்புட்லேயே. இங்கேருந்து அவுட்டில் போய் தான் ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதோட சவுண்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன். வால்யூம் இங்கே ஃபுல்லாக தான் இருக்குது, யூடியூப் வால்யூமும் ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ளஸ் ப்ளே பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஸ்பீக்கர் கம்மியாக வச்சுருக்கிறேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஓகே மக்களே, இப்போ இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்லாயிருக்கு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாங்கின காஸ்ட் அந்த மாதிரி 1600க்கு இது ஓகே. இந்த வேல்யூக்கு உண்டான ஸ்பீக்கர் சவுண்டு இந்த சவுண்டு இருக்குது. ஸ்பீக்கரோட சவுண்டு பார்த்துருப்பீங்க. இது நான் வாங்கின 1600க்கு வாங்கியிருந்தேன். ஒரு ஆக்சுவல் ரேட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவல் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அமேசான் லிங்க்கை செக் பண்ணி பார்த்தீங்க என்ன ரேட்டில் இருக்குன்ட்டு. இப்போ ஓகே, இந்த நான் வாங்கின வேல்யூக்கு இந்த சவுண்டு ஓகே தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம 5000 ரூபா போட்ட அளவுக்கு பெருசாக வாங்கினா ஓரளவு சவுண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த சவுண்டு இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக என்கிட்ட வந்த ப்ராடக்ட்டில் குறை சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஒன்றே ஒன்று குறை சொல்கிறதுக்கு என்னென்னா, வால்யூம் வச்சா மட்டும்தான் இந்த கீழே இருக்கிற 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்லேயும் லைட் பிளிங்க் ஆகுது. அதுவுமே வந்து ஆடியோ கிட்ட மட்டும் பிளிங்க் ஆகுது லைட்டு. கம்மியாக வச்சோம்னா லைட்டு அந்த எரியறது தெரியல, அந்தளவு தான் கம்மியாக இருக்குது. பட் அது எனக்கு பெருசாக தெரில. எனக்கு சவுண்டு குவாலிட்டிக்காக நான் வாங்கினேனே தவிர எனக்கு இந்த லைட்டுக்காக நான் அதை வாங்க கிடையாது நான். ஓகே மக்களே, இன்றைக்கி ANT eSports GS360 Pro 2.1 ஸ்பீக்கரோட குயிக் ரிவ்யூ பார்த்துருப்போம். ப்ளஸ் வந்து என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் சில வீடியோஸ் வரும். சில அக்சசரிஸ் வாங்க போகிறேன், அதுக்குண்டான வீடியோஸ் வரும். அதையும் பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ கிடச்சிதுன்னா அதுவும் நான் போடுவேன். அதுக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, signing off, ஆரோக்கியலியோ.